கிறிஸ்துக்குள் பிரியமான தேவஜனமே, இந்த அருமையான 100 நாள் ஜெபத்தில் இத்தனை நாட்களாக நடத்தி வந்த ஆண்டவருக்கு நம்ம எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றிகளை செலுத்துவோமா தேவஜனமே. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை என்று சொன்ன ஆண்டவர் ஒரு நிமிடம் கூட நம்மளை விட்டு விலகாம ஒவ்வொரு நிமிடமும் கண்ணின் மணி போல நம்மளை காத்து கொண்டு வந்திருக்கிறார். எத்தனையோ நபர்கள் இன்னைக்கு போராட்டத்தில், இந்த நாட்கள்ல எத்தனையோ பேருடைய உயிர் இழந்திருக்கிறது. எத்தனையோ பேர் இன்னைக்கு வெண்டிலேட்டர்ல இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் இன்னைக்கு ஐசியூக்குள்ள இருக்கிறாங்க. ஆம் பிரியமான தேவஜனமே, நல்ல சுவாசத்தையும் நல்ல பலனையும் நல்ல ஜீவனையும் கொடுத்து நம்மளை கண்மணி போல காத்து இந்த 100 நாளும் நம்மளை தேவன் ஜெபிக்க வைத்திருக்கிறார், துதிக்க வைத்திருக்கிறார். அவர் எதற்காக நம்மளை அழைத்தாரோ, ஜெபிக்கவும் துதிக்கவும், கோட்டைகளை தகர்க்கவும், கோலியாத்தை வீழ்த்தவும், செங்கடலை பிளக்கவும், அக்னி ஜாலையிலிருந்து வெளியே வரவும், சிங்க கபிகளின் கதவுகளை மூடவும், அந்நிய ஆவிகளுக்கு மேல, இருளின் ஆவிகளுக்கு மேல ஒரு ஆக்கணையை உண்டாக்க, தேவ ஜனங்கள் எழும்பி பிரகாசிக்க தேவன் இந்த நாட்களில் எதற்காக முன் குறித்தாரோ அந்த காரியத்திற்காக நம்மளை எல்லாம் இணைத்து இத்தனை நாட்களாக ஜெபிக்க வைத்து கொண்டிருக்கிறாரே. நம்ம எல்லாரும் நன்றி செலுத்தணும். ஏனென்றால் ஒரு மனிதனாலேயோ ஒரு மனுஷியாலேயோ ஜெபிக்கணும் நினைத்தால் அது நடக்கக்கூடிய விஷயம் அல்ல. ஒரு மனிதன் மனசார துதிக்கிறானா, ஒரு மனிதன் மனசார ஜெபிக்கிறானா, அதற்கு 100க்கு 100 காரணம் பரிசுத்த ஆவியானவர் அங்க இறங்குறதினால் தான் அந்த ஒரு மனம் வருகிறது. எங்கே 2-3 பேர் கொடுக்கிறீர்களோ அங்கே நான் வருவேன் சொன்ன ஆண்டவர் நம் மத்தியில வந்து ஒரு மனதை கட்டளையிட்டார். அதனால தான் நம்ம 1000கள் 10000கள் இணைந்து ஜெபித்தோம். ஆம் தெய்வ ஜனமே, நம்ம யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை, நாம் யாரும் கைவிடப்பட்டு போவதில்லை. கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை ஆற்றுவேன் சொல்லுகிறார், உங்களை தேற்றுவேன் சொல்லுகிறார். உங்க கண்ணீருக்கு ஒரு முடிவு வருகிறது. ஓ ஹalleluya. உங்க வேதனையின் கண்ணீர், அந்த நிந்தனையின் கண்ணீர், அந்த ஒதுக்கி வைக்கக்கூடிய தன்மைகள், உங்களை வெறுக்கிற தன்மைகள், உங்களை நிந்தை அவமானத்துக்குள்ள தள்ளி கொண்டே இருந்த அந்த துன்பத்தின் நாட்களுக்கு, அந்த துன்பத்தின் கண்ணீருக்கு ஒரு முடிவு வருகிறது தேவ ஜனமே. எத்தனை பேர் அதை ஆவியில உணர்ந்து கொண்டு இருக்கிறீங்க? எத்தனை பேர் இந்த ஆரம்ப நேரத்தில் நன்றி உள்ள இருதயத்தோடு தேங்க்யூ ஜீசஸ், நன்றி இயேசுவேன்னு எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவீங்க? நீங்க எந்த பகுதியில் இருந்தாலும் சரி, எந்த தேசத்தில் இருந்தாலும் சரி, இந்த சத்தத்தை நீங்க கேட்கிறீர்கள் என்றால் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றிகளையும் நன்றி பலிகளையும் செலுத்துங்கள். என்னோடு இணைந்து சொல்லுங்க தேவஜனமே, நன்றி இயேசுவே என்று சொல்லுங்கள். இருக்கிற இடத்துல இருந்து நன்றி தேவனே என்று சொல்லுங்கள். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. குமாரனாகிய கிறிஸ்துவே உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. உம்முடைய திரு ரத்தத்திற்காக நன்றி அப்பா. என்னை ரட்சித்தீரே, என் குடும்பத்தை ரட்சித்தீரே, என்னை அழகாக நடத்தி வருகிறீரே, என் குடும்பத்தை அழகாக நடத்தி வருகிறீரே, அதற்காக உமக்கு கோடி கோடி நன்றின்னு சொல்லிக் கொண்டே இருங்க. தேவ பிரசன்னம் நீங்க இருக்கிற அறையில இறங்குது. நீங்க எங்க நின்று கொண்டிருந்தாலும் சரி, நீங்க நடந்து கொண்டு ஒரு ஹெட்செட்ல இதை கேட்டு கொண்டிருந்தாலும் சரி, ஒரு ஓரமா உட்கார்ந்திருந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆவியானவர் உங்களை நிரப்ப சுத்தமா இருக்கிறார். முதலாவது அவர் உங்களை நிரப்புவார். நிரப்புன பிறகு வனாந்தரங்கள் வயல்வெளியாக மாறும் தெய்வச்சனமே. எப்பேற்பட்ட வனாந்தரங்களையும், எப்பேற்பட்ட பாவம் சூழ்ந்த நிலையையும், எப்பேற்பட்ட வியாதி நிறைந்த சூழ்நிலையையும் கர்த்தர் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எந்த வியாதியின் கட்டில இருந்தாலும் சரி, எந்த பில்லி சூனிய கட்டில இருந்தாலும் சரி, எந்த அந்தகார ஆவியின் பிடியில் இருந்தாலும் சரி, இந்த 100 நாள்ல தேவ ஜனங்கள் ஒரு மனதோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஜெபங்கள் வீணாவதில்லை தேவ ஜனமே. கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம ஜெபங்களை பார்த்து கொண்டிருக்கிறார், அதை கேட்டு கொண்டிருக்கிறார். தூதர்கள் இறங்குகிறார்கள், தூதர்கள் ஏறுகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் அவர் நம்மளுடைய ஜெபங்களை இன்னும் பாரத்தோடு வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு செய்ய பண்ணுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தூதர்கள் இறங்கி நம்மளுடைய பெட்டிஷன்ஸ்களை எடுத்துக்கொண்டு தேவ சமூகத்துக்கு கொண்டு போறாங்க. இன்னைக்கு ஒருவேளை பதில் கிடைக்காதது போல இருக்குதா? 100 நாள் ஜெபம் முடியட்டும் தேவ ஜனமே. உங்க வாழ்க்கையை கட்டி வைத்திருந்த கட்டுகள் அவிழ்கிறதை நீங்க பார்ப்பீங்க. இந்த 100 நாள் நீங்க விதைத்து கொண்டிருக்கிறீங்க. தைரியமா விதைங்க. ஏன் டைம் லாஸ் ஆகுது அப்படி மட்டும் நினைக்காதீங்க. ஆம் தேவ ஜனமே, ஒரு வயல் ஃபுல்லா நல்ல அறுவடையை பார்க்கணும்னா, நல்ல கோதுமை மணிகளையோ நல்ல நெற்கதிர்களையோ நீங்க அறுவடை பண்ணணும்னா
100 சாக்கு நீங்க அறுவடைய பார்க்கணும்னா 10 சாக்காவது விதைக்கணும் தேவச்சனமே. இன்னைக்கு ஒரு 100 நாள் நீங்க விதைக்கிறீங்க, குறையாம ஒரு 10,000 நாள் நீங்க நிம்மதியா இருக்கக்கூடிய ஜெபத்தை விதைக்கிறீங்க. சும்மா இல்ல தேவச்சனமே. ஒரு வித்தை விதைத்தா அது ஒன்று தான் ரீப்ரொடியூஸ் பண்ணணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க. ஒன்றை விதைச்சா அது 100 ப்ரொடியூஸ் பண்ணும். ஒரு மாமரம் வைக்கிறீங்க, ஒரே ஒரு மாம்பழம் தான் வருமா தேவச்சனமே? விதைச்சது ஒரே ஒரு மாம்பழம் வித்து தான். ஆனா அந்த வித்துக்குள்ள இருந்த மாம்பழம் எத்தனைன்னு தெரியாது. நீங்க விதைச்சது ஒண்ணுதான், ஆனா அந்த வித்துக்குள்ள இருந்தது எத்தனை மாம்பழம் என்று உங்களுக்கு தெரியாது. அந்த மாம்பழத்துக்குள்ள இருக்கிற வித்துக்குள்ள எத்தனை மாம்பழம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது தேவச்சனமே. இன்னைக்கு நீங்க பண்ற ஒரு ஜெபம் அது உங்க ஜெனரேஷனுக்கு அஸ்திபாரமாய் மாறும்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏதோ காத்துல பறக்கிற ஒரு ஜெபத்தை பண்ண கர்த்தர் உங்களை அழைக்கல. கர்த்தர் சமூகத்துக்கு செல்லுகிற ஒரு ஜெபத்தை பண்ண கர்த்தர் உங்களை அழைத்து இருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க என் ஜெபம் காத்துல பறக்காது, என் ஜெபம் கர்த்தரிடத்தில் போகும், என் ஜெபம் ஒரு அஸ்திபாரமாய் மாறும், என் ஜெபம் ஒரு அக்னியாய் மாறும், என் ஜெபம் ஒரு வல்லமையாய் மாறும், என் ஜெபம் ஒரு படிகளாய் மாறும், என் குடும்பத்தை மாற்றும், என் பிள்ளைகளை மாற்றும். இன்னைக்கு நான் பண்ற ஜெபம் கட்டுகளை உடைக்கும் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சோர்ந்து போயிருக்கிறீங்களா? தளர்ந்து போயிருக்கிறீங்களா? உங்களை பார்த்து தான் ஆவியானவர் பேசுகிறார். சோர்ந்து போவாதே, தளர்ந்து போவாதே. அநேக ஓட்டப்பந்தய வீரர்கள் அவர்களுடைய அந்த வெற்றியின் பகுதியில் வரும் பொழுது அவர்களுடைய ஓட்டங்கள் சோர்வாகும், கால்கள் பலவீனப்படும். அதுதான் நேரம், சோர்ந்து போகக்கூடாத நேரம். தேவச்சனமே, இன்னும் கொஞ்ச நேரத்துல, கொஞ்ச நாட்கள்ல உங்க வெற்றியின் எல்லை கூட நீங்க அடைய போறீங்க. கர்த்தர் சொன்ன அந்த 100 நாள் ஜெபத்தை ஃபினிஷ் பண்ண போறீங்க. உற்சாகத்தோடு இருங்க. இன்னும் கொஞ்ச நாட்கள் தான். தேவ பிரசன்னம் பயங்கரமா உங்களுக்காக இறங்க போகுது. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார், யோசுவா இடத்துல சொன்னாரு, அந்த எரிகோவை 7 தடவை சுத்துங்கள்னு சொன்னாரு. அதன்படி அவர்கள் செய்தார்கள். தேவ ஜனமே, இன்னைக்கு மனுஷனால் உண்டான ஒரு ஆலோசனை அல்ல. அப்படி உண்டாகி இருந்தால் 50 பேரும் 100 பேரும் மட்டுமே பார்த்திருப்பார்கள். இன்னைக்கு இந்த 100 நாள் ஜெபம் லட்சக்கணக்கான மக்கள் பார்த்தது எப்படி? இது கர்த்தருடைய கரம் செய்தது. இது ஒரு மனுஷனுடைய ஞானமோ, ஒரு மனுஷனுடைய பேச்சோ, ஒரு மனுஷனுடைய எதுவுமே கிடையாது. இது கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு ஜனங்களையும் இருக்கிற அறையில போய் சந்தித்தார். அவர்கள் பெட்ரூம்ல இந்த செய்தி போனது, அவர்கள் ஆபீஸ் ரூம்ல இது போனது, அவர்கள் எந்த கவலையில இருந்தாலும் இந்த செய்தி அவர்களுக்கு போனது. எத்தனை நூறுக்கணக்கான ஜனங்கள் பயணங்கள்ல இதை கேட்டாங்க, கிச்சன்ல கேட்டாங்க, பெட்ரூம்ல கேட்டாங்க, மொட்டை மாடியில நடந்து கேட்டாங்க, படுத்துக்கொண்டே கேட்டார்கள், சோர்வுல கேட்டாங்க, பலவீனத்துல கேட்டாங்க, கண்ணீர்ல கேட்டாங்க. இதையெல்லாம் செய்தது ஒரு தனிநபர் கிடையாது. இதை செய்தது பரலோகம். பரலோக தெய்வன். தூதர்கள் இறங்கினார்கள், தூதர்கள் ஏறினார்கள். உங்க வீட்டுக்குள்ள தூதர்கள் இறங்கி ஏறினார்கள். சொன்ன ஆச்சரியமா இல்லையா தேவச்சனமே? கர்த்தர் தூதனை அனுப்பி இருக்கிறார். நற்செய்தி வருகிறது. விடாய்த்த ஆத்மாவே, உனக்கு ஒரு நற்செய்தி வருகிறது. உன் கட்டுகள் உடைகிறது, உன் பாரங்கள் மாறுகிறது. உன்னை தடுத்து நிறுத்தி கொண்டு இருக்கிற எல்லா தடைகளையும் உடைத்து போட ஒரு புல்டோசரை காட்டிலும், ஜேசிபியை காட்டிலும் பல சிசி கூடுன என் தேவனுடைய கரம் வந்து இருக்கிறது. எல்லா வெங்கல கதவுகளையும் உடைக்க போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவர்கள் பதறான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நீங்க பதறுகிறீர்கள் என்றால் உங்க இருதயத்தின் ஆழத்தில் விசுவாசத்தை பிசாசு திருடி இருக்கிறான். விசுவாசிக்கிறவர்கள் பதறார்கள். இன்னைக்கு நீங்க பதறாதபடி கர்த்தர் உங்கள் இருதயத்தை ஸ்டடி பண்ணுகிறார். நீ பதற வேண்டாம். அந்த குடிபோதை உன்னை ஜெயிக்காது. அந்த குடிகார கணவர் உன்னை ஜெயிப்பதில்லை. உன்னை ஏசிக்கொண்டு உன்னை பார்த்து சபித்துக் கொண்டிருக்கிற உன் பிள்ளைகள் உன் சந்நிதியில வருவார்கள். இன்னைக்கு நீ கண்ணீரோடு இருக்கிறாயா? ஏதோ ஒரு மருத்துவ பிரச்சனையில சோர்ந்து போய் கொண்டிருக்கிறாயா? உன் கண்ணீர் ஆனந்த கழிப்பாய் மாறும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வீட்டில் ஒரே சண்டை பாஸ்டர், கணவர் மனைவி சண்டை, பிள்ளைகள் சண்டை. ஆண்டவர் சொல்லுகிறார், முடிவுக்கு வருகிறது. உன் கண்ணீர் முடிவுக்கு வருகிறது. உன் வேதனை முடிவுக்கு வருகிறது. உன் போராட்டம் முடிவுக்கு வருகிறது. ஆமானின் சதி முடிவுக்கு வந்தது. செங்கடல் ஒரு முடிவுக்கு வந்தது. சிங்கக்கெபி ஒரு முடிவுக்கு வந்தது. அக்னி ஜாலை ஒரு முடிவுக்கு வந்தது. கோலியாத்தை ஒரு முடிவுல கொண்டு வந்தார் தேவன். நெடு நாளாய் போராடி கொண்டிருக்கிற போராட்டத்திற்கு God is bringing a conclusion, a finishing, a end point. ஆண்டவர் சில விஷயங்களை ஆமென் லாக் பண்ணுகிறார், மூடுகிறார். இனி அந்த போராட்டம் உன்னை தொடராது. அந்த செங்கடல்ல எல்லா அந்தகாரங்களையும் மனிதர்களையும்
சேனைகளையும் ரதங்களையும் காலாட்களையும் ராஜாவையும் மூழ்கடித்து போட்டார் ஆண்டவர். அதன் பிறகு அவர்கள் பின்தொடராதிருந்தார்கள். நெடுநாளாய் பின்தொடர்கிறார்களா? நெடுநாளாய் போராட்டத்தில் இருக்கிறாயா தேவச்சனமே? உனக்கு தான் இந்த ஆறுதலின் நற்செய்தி. கர்த்தர் சில பிரச்சனைகளை உன்னை விட்டு விரட்டுகிறார். உன்னை துரத்தி கொண்டு வருகிற அந்தகார ஆவிகள் நிற்க போகிறது. நெடுநாளாக அப்போஸ்தலன் பவுலுக்கு பின்னாடி ஒரு ஆவி வந்து கொண்டே இருந்தது. லல்லவள போல பேசிக் கொண்டிருந்தாள். ஆனால் பவுல் சினம் கொண்டு ஆவியில் தைரியமாக ஆண்டவருடைய வல்லமையினால் நிரப்பப்பட்ட அந்த ஆவியை விரட்டினான். அந்த குறிச்சொல்லை ஏவுகிற ஆவியை விரட்டினான். நெடுநாளாய் பவுலுக்கு பின்னாடி வந்தது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை ஃபாலோ பண்ணுகிற ஆவிகள், the spirit which are following you is going to be cancelled, is going to be conclude. இந்த செக்ஷன்ல கர்த்தர் சில ஆவிகளை கன்க்ளூட் பண்ணுகிறாரு. சில அந்தகார ஆவிகள் லாக் ஆகுகிறது. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ ஜனமே, உன் தகப்பன் வீட்டில் இருந்து, ஏதோ ஒரு இடத்தில் இருந்து, உன் தாயின் வீட்டில் இருந்து, நீ பிறந்த இடத்தில் இருந்து, ஒருவேளை உன் சகோதர சகோதரிகள் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். அவர்கள் ஆண்டவரை தேடாமல் இருக்கலாம். அங்க இருந்து புறப்பட்டு வருகிற அந்நிய வல்லமைகள், இருளின் வல்லமைகள், உன் தேசத்திலிருந்து வருகிற வல்லமைகள், உன் நண்பர்கள் இடத்திலிருந்து வருகிற இருளின் ஆவிகள் எல்லாம் கர்த்தர் அடைத்து போடுகிறார். இந்த ஜெபம் உன்னை விடுதலையாக்கும் தேவஜனமே. இது ஒரு வல்லமையான ஜெபம். இதை செய்ய வைக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். உன் பின்னாடி துரத்தி கொண்டு வருகிற சில ஆவிகளை கர்த்தர் லாக் பண்ணுகிறார். கர்த்தர் ஸ்டாப் பண்ணுகிறார். இத்தனை நாட்கள் உன்னை தொடர்ந்து வந்ததல்லவா? உன்னை வேவு பார்த்ததல்லவா? நீ எங்க செல்லுகிற, உனக்கு என்ன நன்மை வருகிறது என்று கண்ணீரின் ஆவியாக, எரிச்சலின் ஆவியாக எல்லா ஆசீர்வாதங்களையும் அது தட்டி போட்டதல்லவா? இனி கர்த்தர் அதை ஃபாலோ பண்ண விடாம கர்த்தர் அதை தடுத்து போடுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிறீங்க? விடுதலை உங்களை நோக்கி வருகிறது. விடுதலையின் அக்கினி வருகிறது. விடுதலையின் அபிஷேகம் வருகிறது. எத்தனை தேவ ஜனங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்க? இந்த ஆரம்ப நேரத்திலேயே கர்த்தருடைய கரம் இறங்கி இருக்கிறது. விடுதலையின் அக்கினி வருகிறது. உங்க பிள்ளைகள் விடுதலை ஆக்குறத நான் தரிசனத்துல பார்க்கிறேன். I see your children are delivered. I see your children are coming out from every cages. எல்லா தடையில் இருந்து, எல்லா சத்துருவின் கூடாரத்தில் இருந்து, அடைப்பட்ட எல்லா சிறை இருப்பில் இருந்து உங்க பிள்ளைகள் வெளியே வாராங்க. திருமணம் பண்ண மனசு இல்லாத பிள்ளைகளுக்கு ஒரு மாற்றத்தை தேவன் கொடுக்க ஆரம்பிக்கிறார். அவர்கள் மனநிலை மாறும். ஆமென். தேவ ஜனமே, பயப்பட வேண்டாம். ஜெபம் முடிந்தாலும் ஒரு மாசம் அவங்க நல்லவங்களா இருந்து, ஒரு 2 மாசம் கெட்டவங்கள போல அவங்க நடித்தாலும், அவர்களுக்கு மனசுல சத்துரு கிரியை செய்தாலும் அவன் ஜெயிக்க போறது இல்லை. உங்க பிள்ளைகளை அடிக்கடி வந்து ஒரு வாரம் நல்லவங்களா இருப்பாங்க, 2 வாரம் கெட்டவங்களா இருவாங்க. ஒரு நேரம் சொல்லுவாங்க திருமணம் பண்ணுவேன்னு, ஒரு நேரம் சொல்லுவாங்க நான் பண்ண மாட்டேன்னு. இப்படியே உங்க குடும்பத்தில் ஏதோ ஒரு அலைச்சல் இருக்கு. பாத்தீங்களா? இத்தனை ஆண்டுகளா நீடித்தது பாத்தீங்களா? இனி உள்ள நாட்கள்ல மாற்றம் வரும். பொறுத்திருந்து பாருங்கள். Wait and see what the Lord is doing for you. கர்த்தர் உங்களுக்காக செய்யறத பொறுத்திருந்து பாருங்க. நீங்க அவசரப்பட வேண்டாம். கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான் வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் சொல்லிட்டார் விடுதலை வந்துட்டுன்னு சொல்லி நைட்டை போய் உங்க பிள்ளைகளை தட்டி எழுப்பி நாளைக்கு திருமணத்துக்கு ரெடி ஆகுன்னு சொன்னா அது நடக்காது. கர்த்தரை செய்வார். நிறைய காரியங்கள் தானா நடக்கும். நீங்க பிரஷர் பண்ண வேண்டாம். ஆனா பாருங்களேன், இந்த வருஷம் முடிவுக்குள்ளாடி அநேக காரியங்களை கர்த்தர் செய்கிறத பார்ப்பீங்க. தேவஜனமே, கர்த்தர் உன்னை பேசிட்டாருன்னு சொல்லிட்டு அவசரப்படக்கூடாது. we want to wait in the prayer. நம்ம ஜெபத்துல காத்திருக்கணும். கர்த்தர் உன்னை சொல்லிட்டாருன்னா உடனே போய் காலரை பிடிச்சி ஒரு ஆளை பிடித்துட்டு வந்து ஞானஸ்தானம் எடுன்னு சொல்லி அந்த ஆளை ரட்சிப்புக்குள்ள நம்ம வலுக்கட்டாயமா இழுக்க முடியாது. நம்ம காத்திருக்கணும். we want to wait and pray for the promises to fulfill. அந்த வாக்கு தத்தங்கள், அந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற நீங்க காத்திருந்து ஜெபிக்கணும் தேவஜனமே. அதனால சோர்ந்து போகாதீங்க. ஒரு வருஷம் எடுத்துக்கோங்க. ஒரு வருஷம் எடுத்து கர்த்தர் சொன்னது நடக்குதா இல்லையான்னு பாருங்க. கர்த்தர் அநேகருடைய வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிக்கிறார். அநேகருடைய போராட்டங்கள் மாற ஆரம்பிக்கிறது. அநேகருடைய வாலிப பிள்ளைகள் விடுதலையாய் கொண்டிருக்கிறத ஆவில பார்க்கிறேன். அநேக தாயாருடைய கண்ணீரை இயேசு ராஜாவுடைய கையில தங்க நீரோடையில் இருந்து வருகிற நீரை போல அருமை இரட்சகருடைய கையில உங்க கண்ணீர் இருக்கிறத நான் ஆவியில் தரிசிக்கிறேன் தேவஜனமே. ஒரு பசுமையான மேய்ச்சல் உண்டு. ஒரு பசுமையான புல்வேலி உண்டு. உங்களுக்கு ஒரு நல்ல புல்வேலி, ஒரு நல்ல மேய்ச்சல் உண்டு என்று ஆவியானவர் உங்களை பார்த்து பேசுகிறார். உங்க பிள்ளைகளை குறித்து கவலையோடு இருக்கிறீங்க. உங்க குடும்பத்தை குறித்து கவலையோடு இருக்கிறீங்க. உங்க கணவரை குறித்து கவலையோடு இருக்கிறீங்க. உங்க பெண் பிள்ளையை குறித்து விசேஷமா கவலையோடு இருக்கிற சில தாயார்களை ஆண்டவர் காட்டுகிறார்.
கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்க பட்சத்துல இருக்கார். காரியம் மாறுதலாய் முடிய போது. யுத்தம் ஏதோ உங்களுக்கு நேரம் தான் வந்துச்சு, ஆனா ஜெயம் உங்களுக்கு நேரம் வர்றதை சாத்தான் பார்க்கல. யுத்தத்தை கொண்டு வந்ததை சாத்தான் பார்த்தான், ஆனா ஜெயத்தை கொண்டு வரதை கர்த்தர் பார்த்திருக்கிறார். கர்த்தர் தான் அந்த ஜெயத்தை கொண்டு வருகிறார். அதனாலதான் ஆவியின் ஜீவனுள்ள வார்த்தையாக தீர்க்க தரிசனமாக உங்களை நோக்கி வருகிறது. எத்தனை பேர் சொல்வீங்க, இந்த சூழ்நிலை என்னை ஜெயிக்காது, இந்த வியாதி என்னை ஜெயிக்காது, என் குடும்பம் இதே லெவல்ல இருக்காதுன்னு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. தேவ ஜனமே, கர்த்தர் உங்க வாயில உள்ள விசுவாச அறிக்கையை பார்க்கிறார், வெற்றியின் வாசகங்களை பார்க்கிறார். அன்னைக்கு கோலியாத்தை பார்க்கும் பொழுது தாவீது சோர்ந்து போகவில்லை. தாவீது வீர வசனங்களை கர்த்தரை நம்பி பேச ஆரம்பித்தான். ஆமென். தாவீது சொன்னார், நீயோ உன் கேடகத்தை நம்பி வந்திருக்கிற, உன் மாம்ச பலத்தை நம்பி வந்திருக்கிற கோலியாத்தே, நான் யார் பேர்ல வந்திருக்கிறேன் தெரியுமா? என் படைபலத்துல வரல, நான் என்னை அபிஷேகம் பண்ணின ஆண்டவருடைய பலத்துல வந்திருக்கிறேன். வீரவசனம் பேசினார். ஆம் தேவச்சனமே, போராட்டத்தை கண்டு ஓடி போக கர்த்தர் உங்களை அழைக்கல, போராட்டத்தை கண்டு பயப்பட கர்த்தர் உங்களை அழைக்கல, அதை கண்டு பேச அழைத்தார். பர்வதங்களை பார்த்து பேசுங்கள், மலைகளை பார்த்து பேசுங்கள். கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும், அது பெயர்க்கப்பட்டு போகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இட் இஸ் a prophetical section. இது ஒரு தீர்க்க தரிசன ஆராதனை பகுதி. எத்தனை பேர் அந்த மலையை பார்த்து சொல்லுகிறீங்க, ஏ மலையே, என்னை விட்டு, என் குடும்பத்தை விட்டு விலகி போ. ஆம் தேவஜனமே, பலத்த அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கிற இந்த அருமையான நேரத்தில் சொல்லுங்க, ஏ வியாதியாகிய மலையே, இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. சொல்லுங்க தேவ ஜனமே, ஏ என் குடும்பத்தை கட்டி வைக்கிற பொல்லாத பாவத்தின் கட்டை, கெட்ட வார்த்தையின் ஆவியே, என் குடும்பத்தை விட்டு இந்த பர்வதம் இப்பொழுது வெளியேறுவதாக சொல்லிக்கொண்டு சந்தேகப்படாமல் விசுவாசிங்க. தொடர்ச்சியாக வீட்டில் பிரச்சனை வர்றது போலதான் இருக்கும், அறிக்கை பண்ண பிறகு வந்தது போலதான் இருக்கும். சாத்தான் சோதித்து பார்ப்பான், மழை போகல, மழை பெயர்க்கப்படலன்னு சொல்லுவான். ஆனா ஆவிக்குரிய உலகத்தில் அது பெயர்க்கப்பட்டு கொண்டு இருக்குது. அதை அறிந்தவன் தான் குடும்பத்தில் குழப்பங்களை கொண்டு வரான். ஏன் இந்த 100 நாள் ஜெபத்தில் அநேக போராட்டங்கள் வந்துச்சு? எத்தனையோ நாள் நைட்டு நிம்மதியா தூங்கின நீங்க, அநேக போராட்டங்கள் ஜெபிக்க தடை ஏன் வந்தது? இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் ஏன் உடையுது? ஏன் யூடியூப் ஒர்க் ஆகல? ஏன் மொபைல் ஹேங் ஆகுது? ஏன் ஜெபிக்க முடியல? ஏன் வீட்டில் விருந்தாளிகள் வந்து கொண்டு இருக்கிறாங்க? ஏன் தேவையில்லாத போன் கால்ஸ் வருது? ஏன் பாவ சோதனைகள் வருது? முதல் 10 நாள் அட்டன் பண்ணவங்களால இத்தனை நாட்கள் இடைவெளி விட்டு அட்டன் பண்ண வைத்தது ஏன்? அதுதான் சத்துருவின் தந்திரம். எப்படியாவது உங்க எல்லையை தட்ட வேண்டும், எப்படியாவது உங்க திட்டத்தை தட்ட வேண்டும், எப்படியாவது உங்க தரிசனத்தை தட்ட வேண்டும் என்று சத்துருவனுடைய திட்டம் அது. பயப்பட வேண்டாம். ஒருவேளை சத்துருவின் திட்டங்கள் வந்து உங்களை சோர்வுபடுத்தி இருக்கிறதா? பயப்பட வேண்டாம். ஏன்னா உங்க போராட்டத்தை அனுப்புனது பிசாசனா, உங்க ஜெயத்தை அனுப்புகிறது கர்த்தர். இன்னைக்கு காரியம் மாறுதலாய் முடியும். கர்த்தர் இந்த அருமையான நேரத்தில் உங்களுக்கு விரோதமா நிற்கிற மலைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பெயர்ந்து போ என்று. உன் கரங்களை நீட்டி செபி மகனே, கைகளை உயர்த்தி செபி மகனே என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். அது பொருளாதார மலையா? பொருளாதாரத்தை தடை பண்ணி வைத்திருக்கிறதா? பிள்ளையினுடைய திருமணத்தை தடை பண்ணி வைத்திருக்கிறதா? You want to do a prophetical action. கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு தீர்க்க தரிசன செயல்பாடுகளை நுழை, உன் கையை நீட்டு. அன்று மோசே ஆண்டவரை பார்த்து கேட்டாரு, ஆண்டவரே, இந்த செங்கடல் எப்படி பிளக்கும்? தயவு செய்து பிளந்து விடும் என்று கேட்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் சொன்னார், உன் கோலை நீட்டு பிளந்து விடு. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஏன் பயப்படுகிறீர்கள்? அந்த போராட்டத்தை பிளக்கக்கூடிய ஒரு அபிஷேகம் இப்பொழுது கிரியை செய்யப்படுகிறது. இன்னைக்கு மலைகள் பெயர்க்கப்படும், இன்னைக்கு குன்றுகள் நிறைவாகும், எல்லா கரடானவைகள் செம்மையாகும். தேவச்சனமே, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், அந்த மலைகள் பெயர்க்கப்படுகிறது, அந்த பிரிவினை என்ற மலைகள் பெயர்க்கப்படுகிறது. 10-20 வருஷமாக கணவன் மனைவிக்குள்ள சமாதானம் இல்லாத ஒரு போராட்டத்தின் மலை பெயர்க்கப்படுகிறது. அது கடலின் ஆழத்தில் போய் விழுகிறது. சாப மலைகள் பெயர்க்கப்படுகிறது, வியாதி என்ற மலைகள் பெயர்க்கப்படுகிறது, அவிசுவாசம் என்ற அரக்கனை போல் நிற்கிற இந்த மலைகள் பெயர்க்கப்படுகிறது. பயத்தின் ஆவிகள் பெயர்க்கப்படுகிறது, அவிசுவாசத்தின் ஆவிகள் பெயர்க்கப்படுகிறது, சந்தேகத்தின் ஆவிகள் பெயர்க்கப்படுகிறது, எல்லா அறியாமைகள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆவிகள் பெயர்க்கப்படுகிறதை ஆவியானவர் காட்டுகிறார். தேவச்சனமே, எலும்பு இருக்கிற இடத்துல இருந்து உள்ளத்தின் ஆழத்தில் எலும்பி செவி. கர்த்தர் சொல்லுகிறார், போராடு, போராடு என்று உன்னை பார்த்து பேசுகிறார். மலைகள் பெயர்க்கப்பட போகிறது, குன்றுகள் நிரப்பப்பட போகிறது, கோணலானவைகள் செவ்வையாக போகிறது. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? தேவச்சனமே, இருக்கிற இடத்துல ஆண்டவரை உயர்த்துவோமா? கோணலானவை
நேராகணும், கரடானவை சமமாகணும், எல்லா கோணலானவை அது நேராகணும், கரடானவை சமமாகணும். ராஜா ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். நம்ம இயேசு வருகிறார், பாதுகாப்பில் பிரசன்னமா இயேசு முன்னாடி செல்றார். பலங்கள் எல்லாம் உங்களுக்கு முன்னாடி ஒருவர் செல்லுகிறார். வேண்டும். அந்த திருமண தடைக்கு முன்னாடி ஒருவர் செல்லுகிறார். அந்த பயத்தின் ஆவிக்கு முன்னாடி ஒருத்தர் செல்லுகிறார். பயப்படாதே சகோதரி என்று ஆண்டவர் பேசுகிறார். கரடானவை சமமாகணும். ஆமென். அநேக சகோதரர்கள் விடுதலை ஆகிறார்கள், கணவர்மார் விடுதலை ஆகிறாங்க. எல்லா கோணலானது நேராகுது. சமமாகணும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை அது நேராகணும், கரடானவை சமமாகணும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமம். நல்ல கனி கூடாத மரங்கள் எல்லாம், நல்ல கனி கூடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். சொல்லுவோம், நல்ல கனி கூடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, ராஜா அவர் வரப்போறாரு. ஆயத்தப்படுங்க தேவஜனமே. The King of Kings is coming. ராஜாக்களுக்கு எல்லாம் ராஜா வருகிறார். உன்னை காப்பாத்த, உன் குடும்பத்தை மாற்ற, ஓ நித்திய ஜீவனை தர வருகிறார். ஓ the King is coming. ராஜா வருகிறார். ஆயத்தமாவோ, நம் இயேசு வருகிறார். எதிர்கொண்டு செல்லுவோம், நம்ம இயேசு வருகிறார். எதிர்கொண்டு செல்லுவோம். ஓ நல்ல கனிகோடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். எத்தனை பேர் சொல்றீங்க? நல்ல கனி இந்த நாட்கள்ல நல்ல கனி கொடுக்க முடியாத சூழ்நிலைகள் மாறுகிறது. வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார். ஆயத்தமாவோம். ஆமென். ராஜா வருகிறார். ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார். எதிர்கொண்டு செல்லுவோம். எல்லாரும் சொல்லுவோம், இயேசு வருகிறார். எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை. விசுவாசமா சொல்லுங்க தேவஜனமே, கரடானவை. இது உங்க வாழ்க்கையில் நடக்க போது. பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள். எல்லாரும் சொல்லுங்களேன், எல்லா மலைகள் குன்றுகள் தகர்ந்திடும். மலைகளை போல எதிர்த்து நிற்கிற அந்த பிரச்சனைகள் தகர்க்கப்படும். கோணலானவைகள் நேராகும் தேவஜனமே. எல்லா கரடானவைகள் ஆமென் சமமாகும் தேவஜனமே. கரடானவை சமமாக. ஆமென் 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 ஆமென். கோணலானவை அது நேராகணும், கரடானவை சமமாகணும். ஆமென். எல்லா கோணலானவை, கோணலான எல்லா திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, பிள்ளைகளை குறித்துள்ள கவலை, எல்லா கோணல்களையும் கர்த்தர் நேராக்குகிறார். அந்த நேரம் வந்திருக்கிறது. The God's time has come. கர்த்தருடைய நேரம் வந்திருக்கிறது தேவஜனமே. கோணலானவை ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா, ராஜா வருகிறார். ஆமென் 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 ஆமென். ராஜா வருகிறார். ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார். ஆயத்தமாவோம். நம்ம இயேசு வருகிறார். எதிர்கொண்டு செல்லுவோம். நம்ம இயேசு வருகிறார். எதிர்கொண்டு செல்லுவோம். ஆமென். ராஜா வருகிறார். சொல்லுங்க சொல்லுங்க, அப்பா வராரு. ராஜா தடைய நீக்கி போடுகிறவர், ஆயத்தமாவோம்.
முன்னாடி கடந்து செல்லுகிறார். ஆவியில நிரம்பி சொல்லுங்க, என் ராஜா வாரான்னு சொல்லுங்க. அற்புதம் செய்ய வாரா, மாற்றங்களை தர வாரா, வியாதிகளை பிடுங்கி எறிவா, பிசாசின் கட்டுகளை உடைத்து எறிவா, இருளின் ஆவிகளை உங்க குடும்பத்தை விட்டு விரட்டுவா, பொல்லாத வில்லிசூயங்கள் உடைந்து ஓடும், உங்க குடும்பம் மாறும், உங்க நிலைமை மாறும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். கலங்காதே. திகைத்து போய் இருக்கிறாயா? வேதனையோடு இருக்கிறாயா? கண்ணீரோடு இருக்கிறாயா? தேவ ஜனமே, உன்னை பார்த்து ஒரு அருவியின் ஓட்டம் வருகிறது, ஒரு நீரோடை ஓடி வருகிறது. எதிர்கொண்டு செல்லுவோம். ஆமென், ஆமென். ராஜா வருகிறார். ஆமென், ஆமென். அந்த ராஜா வாரார், உதவி செய்ய வாரார், உங்க வாழ்க்கையை மாத்த வாரார், கோணலானவைகளை செமையாக்க வாரார், பள்ளங்களை எல்லாம் நிரப்ப வாரார். ஓ, மலைகள் குன்றுகளை தகர்த்து போட வருகிறார். கரடானவைகள் சமமாகும் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை அது நேராகணும், கரடானவை சமமாகணும். எல்லா கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதரையோ, சொல்லுங்க சொல்லுங்க, கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதரையோ. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், ராஜா வருகிறார். தேவையில்லாததை எரித்து சுட்டெரிப்பா. உங்களை களங்கப்படுத்துகிற, உங்களை வியாதிப்படுத்தி வியாகுலப்படுத்தி வியாதியில் கடக்க பண்ணுகிற எல்லா இருளும் இந்த இரவு மாறுகிறது. சில வியாதியின் வல்லமைகள் ஓடுகிறது. நெடு நாளா இருக்கிற சில சாப கட்டுகள் உடைகிறது. சில ஆஸ்மா வியாதிகள் மாறுகிறது. எல்லா டியூமர்ஸ் மறைவதாக இயேசுவின் நாமத்தில். எல்லா ஆஸ்மா வியாதிகள் மறையட்டும், எல்லா கிட்னி பிரச்சனைகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். A divine healing should take place now in Jesus name. இயேசு வருகிறார். எதிர்கொண்டு செல்லுவோம். கோதுமையை பிரித்தவர் என்ன செய்வார்? களஞ்சியத்துல போடுறதுக்கு முன்னாடி பதரை எல்லாம் சுட்டெரிக்கிறார். கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதரையோ அக்கினியில் சுட்டெரிப்பாரே. கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதரையோ அக்கினியில் சுட்டெரிக்கிறார், சுட்டெரிக்கிறார். ராஜா வருகிறார். ஓ, தேவையில்லாத அந்த கடன் பாரம், யாரோ சொன்ன அந்த நிந்தனை வார்த்தையை எரித்து போடுகிறார். இயேசு வருகிறார். எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார். எதிர்கொண்டு செல்லுவோம். அந்நாளில் வானம் வெந்து அழியும். ஓ, ஆமென். பூமி எல்லாம் எரிந்து உருகி என் நேசர் வரும் பொழுது அந்நாளில் ஓ, மகிமையான தேவன் வருக போறார். எத்தனை பேர் உற்சாகமா இருக்கிறீங்க? ராஜா வருகிறார். ஆமே. நம்ம கண்ணீருக்கு ஒரு முடிவு வருகிறது. இந்த உலகத்தின் போராட்டங்களுக்கு ஒரு முடிவு வருகிறது. இயேசு வருகிறார். எதிர்கொண்டு செல்லுவோம். ஆமென், ஆமென். இயேசு வருகிறார். எதிர்கொண்டு செல்லுவோம். ஆம் தேவ ஜனமே, ஆண்டவருடைய வருகை சமீபமா இருக்கிறது. அதற்கு முன்பதாக கோணலானவைகள் செவையாகும், எல்லா பள்ளங்களும் நிரப்பப்படும். தேவச்சனமே, ராஜ்யத்தின் சுவிசேஷம் எல்லா இடங்களிலும் அறிவிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். தேவச்சனமே, உங்க பிரச்சனைக்கும் முடிவு வருகிறது. ஆண்டோடைய வருகையும் வரப்போகிறது. உங்க பிரச்சனை இயேசுவின் சுவிசேஷத்தினால் மாறுகிறது. சுவிசேஷம் ஒரு பயங்கரமான ஒளியா இருக்கிறது. இருளை விரட்டுகிற பிரகாசமா இருக்கிறது. குடும்பத்தில் இருக்கிற போராட்டங்களை, பேதாமைகளை, களியாட்டுகளை குடும்பத்தை விட்டு விரட்டும் ஒரு பயங்கரமான ஒளிதான் சுவிசேஷ வெளிச்சம். சத்ருவானவன் உங்க குடும்பத்தை எப்படி கட்டி வைத்திருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்க கணவரை கட்டி வைத்திருந்தாலும் பிரச்சனை இல்லை. கெட்ட அவிழ்க்கிறவர் நம்ம கூட இருக்கிறார். தாவீதின் திறவுகோலை உடையவர் நம்ம கூட இருக்கிறார். பின்ன ஏன் கலங்கணும்? ஆண்டு சொல்லுகிறார், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சந்தோஷமா ஆராதிங்க. பள்ளங்களை எல்லாம் நிரப்ப போறார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும்,
மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். ஆமென். கோணலானவை நேராகணும், எல்லா கரடானவை சமமாகணும். ஆமென். கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். ஒரு கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. ராஜா வருகிறார், ஆமென் ஆமென். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். ஆமென். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். ஆமென் ஆமென். அனுதினமும் ஜெபத்தில் விழித்திருப்போம். அபிஷேக எண்ணெயால் எத்தனை பேர் அந்த புத்தி உள்ள கன்னிகைகளை போல உங்க அபிஷேகத்துல விழித்திருக்கிறீங்களா? ஓ, ஜெபத்துல விழித்திருக்கிறீங்களா? தேவ ஜனமே, ஒரு விஷயம் கூட நம்மளை ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போமா? கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு பேரையும் பலப்படுத்துவாராக. எல்லாரும் சேர்ந்து ராஜா வருகிறார், ஆயத்தமாகோ. ராஜா வருகிறார், ஆமென் ஆமென். இயேசு வருகிறார், எல்லாம் உற்சாகம் ஆராதிக்க போகிறோம். உள்ளத்தின் ஆழத்துல இருந்து சொல்லுங்க, பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை அது நேராகணும், கரடானவை சமமாகணும். எல்லா கோணலானவை அது நேராகணும், கரடானவை சமமாகணும். ஆமென் ஆமென். ராஜா ராஜா வருகிறார், ஆமென் ஆமென். ராஜா வருகிறார், ஆமென். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, நல்ல கனி கொடா அந்த மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார், ஆயத்தமா. எல்லாரும் சொல்லுங்க, அப்பா வாராரு, உங்க போராட்டத்தை மாத்த வாராரு, உங்க பிரச்சனைகளை மாத்த வாராரு. விசுவாசத்தோடு சொல்லுங்க, அந்த போராட்டம் மாறுகிறது, அந்த இருளின் ஆவிகள் மாறுகிறது, அந்த யுத்தம் மாறுகிறது, நெடுநாள் யுத்தம் மாறுகிறது, நெடுநாள் போராட்டம் மாறுகிறது. இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். நம்ம இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதரையோ அக்கினியில் தேவையில்லாததை சுட்டெரிக்கிறார். உங்க குடும்பத்துல பிரிவினையை கொண்டு வருகிற ஆவிகளை சுட்டெரிக்கிறார், இருளின் ஆவிகளை சுட்டெரிக்கிறார், மதுபான ஆவிகளை சுட்டெரிக்கிறார், இருளின் ஆவிகளை சுட்டெரிக்கிறார். The Holy Spirit is firing. எல்லா இருளின் ஆவிகளை பரிசுத்த ஆவியானவர் சுட்டெரிக்கிறார். ஆமென். ஓ ரபா பாபா ஷதா ரபா லேகோரோ ஜோபாராட்டா ரபா பாபா லியந்தரா ரபா ஷதா ரபா. Get delivered. விடுதலையாக விடுதலையாக. எப்பத்தா திறக்கப்படுவதாக. ஊற்றுக்கண்கள் திறக்கப்படட்டும், ஆசீர்வாதத்தின் ஊற்றுகள் திறக்கப்படட்டும். கடன் மறைவதாக, லோன் மறைவதாக, பில்லி சுனி ஆவிகள் மறைவதாக, இருளின் ஆவிகள் மறைவதாக. இயேசு ராஜாக்கு முன்னாடி தலை வணங்கு, இயேசு ராஜாக்கு முன்னாடி தலை வணங்கு. இருளின் ஆவிகளே, இயேசு ராஜாக்கு முன்னாடி தலை வணங்குங்க. ஜனங்களை விட்டு வெளியேறு, இருளின் ஆவிகளை வெளியேறு, ஒவ்வொரு குடும்பங்களை விட்டு வெளியேறு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுது சுட்டெரிக்கிறார் உன்னை. உன்னால இருக்க முடியாது. எந்த வீட்டுக்குள்ள நீ மறைஞ்சு இருந்தாலும் இயேசுவின் நேரம் வந்திருக்கு, இயேசுவின் அக்னி வந்திருக்கு. வெளியேறுகிறாய் right now. வெளியேறுகிற வெளியேறுகிற இயேசுவின் நாமத்தில் இருளின் ஆவிகள் வெளியேறுகிறது. உங்க குடும்பத்தை விட்டு வெளியேறுகிறது. கர்த்தர் தொடுகிறார். சகோதரியை கர்த்தர் தொடுகிறார், தொடுகிறார். உன்னை தொட்டுக்கொண்டு இருக்கிறார். உன் அபிஷேகத்தில் நிரப்புகிறார். உன் குடும்பம் விடுதலையாகும். நீதான் கர்த்தருக்கு வேண்டும், கர்த்தருக்கு வேண்டும், கர்த்தருக்கு வேண்டும். ஹalleluya. லிகா ராபா ஷதா ராபா
ஒரு கரை இல்லாம கர்த்தர் உன்னை முன்னேற்றுகிறார். உன் குடும்பத்தை அழிக்கணும்னு நினைச்ச ஆவிகள் எரிகிறது, இருளின் ஆவிகள் எரிகிறது, வெள்ளி சூனிய கட்டி இப்பொழுது எரியுது. ஆமென். பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு அபிஷேகம் இறங்குது, ஒரு ஃபயர் அனாயிண்டிங் இறங்குது, ஹோலி ஸ்பிரிட் பவர் இறங்குது, பரிசுத்த ஆவியின் வல்லமை இறங்குது. எல்லா வியாதி பகுதியில இப்பொழுது ஒரு வல்லமை இறங்குவதாக, கட்டு உடைவதாக, கிட்னி ஃபெயிலியர் மாறட்டும், டயாலிசிஸ் மாறட்டும், சைனஸ் மாறட்டும், கேன்சர் கிருமிகள் அழியட்டும், கேன்சர்கள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் என்ன விடுதலை தேவ ஜனங்களுக்கு தேவையோ என் அப்பாவின் கரம் தூக்கி நிறுத்துவதாக. என் அப்பாவின் ஆணி பாய்ந்த கரம் இப்பொழுது வருகிறதுக்காக நன்றி. எல்லா பள்ளங்கள் மாறுகிறதுக்காக நன்றி. எல்லா மலைகள் குண்டுகள் மாறுகிறதுக்காக நன்றி. கோணலானவைகள் நேராகிறதுக்காக நன்றி. கரடானவைகள் மாறுகிறதுக்காக நன்றி. ஆமென். ஜெபத்தில் விழித்திருக்கக்கூடிய கிருபை, விழித்திருப்போம் அபிஷேக எண்ணெயால் நிரம்பிடும். ஆமென் ஆமென். அனுதினமும் ஜெபத்தில் விழித்திருப்போம் அபிஷேக எண்ணெயால். எல்லாரும் சேர்ந்து ராஜா, அந்த இயேசு ராஜா வாராரு, என் அப்பா வாராரு, என் கரங்களை பிடிச்சு தூக்க வாராரு. பேதுரு கடல்ல முங்கி கொண்டு இருக்கும் பொழுது இயேசு கரங்களை பிடிச்சு தூக்குனாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏதோ போராட்டத்தில் மூழ்கி கொண்டு இருக்கிறீங்களா? கர்த்தருடைய ஆவியானவர் உன் கரங்களை பிடித்து தூக்குகிறார். Come out from your prison. எல்லா வியாதியில் இருந்து வெளியே வா என்று கர்த்தர் அழைக்கிறார். கல்லறைக்குள் இருந்த லாசரு வெளியே வந்தது போல தேவ திட்டத்தை நிறைவேற்ற விடாம உன்னை தடை பண்ணுகிற ஆவிகள் இப்பொழுது ஓடுகிறது. நீ வெளியே வருகிற புத்தி உள்ள கன்னிகைகளை போல கர்த்தர் உங்களை புத்தி உள்ளவர்களை மாற்றுகிறார். ஓ, ஜெபம் உள்ளவர்களாய் மாற்றுகிறார், அபிஷேகம் உள்ளவர்களாய் மாற்றுகிறார், அக்னி உள்ளவர்களாய் மாற்றுகிறார். தேவன் ஜனமே, ஒரு விசேஷித்த அபிஷேகம் இறங்குது. கட்டுகளை உடைக்கிற ஒரு அபிஷேகம் இறங்குது. பெற்றுக்கொள்ளுங்க. இப்போ நீங்க பெறுகிற அபிஷேகம் எல்லா கட்டையும் உடைக்கும், எல்லா இருளையும் மாற்றும். புதிய அந்நிய பாஷை இறங்குது, புதிய தீர்க்க தரிசன அபிஷேகம் இறங்குது, புதிய ப்ரொபெட்டிக்கல் கிஃப்ட்ஸ் இறங்குது, ஆவியின் கனிகள் ஊற்றப்படுகிறது. பழங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். எல்லா கோணலானவை அது நேராகணும், கரடானவை சமமாகணும். தேவச்சனமே, கோணலானவைகளை செவ்வாய்ப்படுத்துகிற நம்ம அப்பா வந்துட்டார். எத்தனை பேர் தைரியமா இருக்கிறீங்க? நம்ம அப்பா வந்திருக்கிறார். ஆவியானவர் இறங்கி இருக்கிறார். யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். நீங்க வருகிற நாட்கள்ல பாப்பீங்க தேவச்சனமே. ஒரு நாளும் மாம்ச கண்களினால் அல்ல, ஆவிக்குரிய கண்களினால் தரிசித்து பாருங்கள். எலிசா கூட இருந்த அந்த அசிஸ்டன்ட்டுக்கு ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாததுனால கர்த்தர் என்ன செய்கிறார் என்று தெரியாமல் இருந்தது. இன்னைக்கு ஆண்டவங்க ஆவிக்குரிய கண்களை திறப்பார் என்றால் எவ்வளவு நலமா இருக்கும். ஆவியானவர் பலமா ஊற்றப்பட்டு இருக்கிறார். ஆவியானவர் அநேகருக்கு திறந்த வாசலை வைத்து கொண்டிருக்கிறார். அநேகரை மூழ்கி போகிற லெவல்ல இருந்து தூக்கி எடுத்திருக்கிறார். அநேக குடும்பத்துல பிள்ளைகள் ரட்சிப்புக்குள்ள வாராங்க. அநேக குடிகார கணவர்கள், சண்டை போடுற கணவர்கள், நெடுநாளா யுத்தமுள்ள குடும்பங்கள் எல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் விடுதலையாய் கொண்டிருக்குது. இந்த 100 நாள் ஜெபம் முன்ன பின்ன தெரியாத எத்தனையோ தேவ பிள்ளைகளுக்கு ஒரு ஜீவ ஊற்றாக மாறி குடும்பங்களில் விடுதலையை கொண்டு வந்து கொண்டிருக்கு. தேவ ஜனமே, இந்த நீர் ஓடை உன் வீட்டுக்கு வந்திருக்கிறதா? கர்த்தர் உங்களை பார்த்து தான் பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களை விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். You are under deliverance. கர்த்தர் உங்களை விடுதலையாக்குதலின் கீழ் வைத்திருக்கிறார். இப்பொழுது விடுதலை இந்த நாட்களில் நடந்து கொண்டிருக்குது. உங்க வாலிப பிள்ளைக்கு விடுதலை நடந்து கொண்டிருக்கு. உங்க கணவருக்கு விடுதலை நடந்து கொண்டிருக்கு. சில வியாதியின் கட்டுகளில் இருந்து விடுதலை நடந்து கொண்டிருக்கு. ஆஸ்மா வியாதிகளில் இருந்து விடுதலை கர்த்தர் கொடுக்கிறார் என்று தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அநேகருடைய வயிறு சம்பந்தமான வியாதிகளில் இருந்து விடுதலை, நெடு நாளாய் இருக்கிற போராட்டங்கள் விடுதலை ஆகுகிறது.
அநேகருக்கு சொல்ல முடியாத சில வியாதிகள் கமெண்ட்ஸ்ல கூட எழுத முடியல. God is right now healing. கர்த்தர் உங்களை விடுதலையாக்குகிறார் சகோதரியே. உங்க குடும்பத்தில் விடுதலை கொண்டு வருகிறார். சகோதரனை வெளியே சொல்ல முடியாத வியாதியோடு இருக்கிற கர்த்தர் உன்னை தொடுகிறார். ஒரு 33 வயது மதிக்கத்தக்கதான ஒரு சகோதரனை கர்த்தர் காட்டுகிறார். உன் வியாதிகள் மறைகிறது. ஹல்லேலூயா. அநேக 23, 28, 26 வயசில் உள்ள அநேகருக்கு சில வியாதிகள் இருக்கிறதா என்று காட்டுகிறார். அந்த வியாதியின் கட்டுகள் மறைகிறது. ஒரு 43 வயசு ஒரு தகப்பனை நான் பார்க்கிறேன். சொல்ல முடியாத வியாதிகள் அன்று சொல்லுகிறார், அது மாறுகிறது. உன்னை வேலைக்கு போக விடாமல் உன்னை தடுத்து உன் வீட்டுக்கு வருமானத்தை கொண்டு வர முடியாமல் உள்ள எல்லா போராட்டம் மாறுகிறது. 55 வயசுள்ள ஒரு குடும்ப தகப்பனை பார்க்கிறேன். உங்க மனைவியை பார்க்கிறேன். உங்க குடும்பத்தில் சில கட்டுகள் வெளியே போக முடியவில்லை. அன்று சொல்லுகிறார், நீ விடுதலையாகுகிற மகனே, உங்க குடும்பம் விடுதலையாகுகிறது. வருமானம் இல்லை என்று கவலையோடு இருக்கிறீங்க, கர்த்தர் மாற்றுகிறார். சியோனின் சிறையிருப்பை திருப்புகிற ஆண்டவர் உங்கள் சிறையிருப்பை திருப்பி கொண்டிருக்கிறார். சும்மா வந்து ஜெபிக்கல தேவஜனமே. We are not praying simply. We have a great plan and goal. கர்த்தர் சும்மா நம்மளை கொண்டு வரவில்லை. இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய வருமானம் உள்ளவர்கள் கூட சும்மா இருக்கலாம். ஜெபிக்கிறவன் சும்மா இருக்க முடியாது. ஏன்னா ஜெபிக்கிறவனுக்கு பின்னாடி தேவன் இருக்கிறார். ஜெபத்தை கேட்கிற ஒரு தேவன் இருக்கிறார். எல்லாரும் நினைச்சாங்க தாவீது சும்மா ஆடு மேய்ச்சிட்டு பாடிட்டு இருக்கான்னு நினைச்சாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியல, ஆடு மேய்ச்ச தாவீது பாடினது ராஜாவை அல்ல, மந்திரியை அல்ல, யாரை உயர்த்தி பாடினான் என்று ஆராய்ந்து பார்த்தால் அவன் உன்னதமான தேவனை உயர்த்தி பாடினான். ஆடுகள் மேய்த்தவனை கர்த்தர் அரசனையில் கொண்டு வைத்தார். இன்னைக்கு ஏதோ ஒரு நிலைமையில, ஏதோ ஒரு பாத்திர கடையிலையோ, ஏதோ ஒரு டீ கடையிலையோ, ஏதோ ஒரு கூலி வேலையில இருந்து கர்த்தரை நினைத்து துதித்து கொண்டிருக்கிறீங்களா? ஒருவேளை கிச்சன்ல நின்று கர்த்தரை துதிக்கிறீங்களா? உங்க சிறையிருப்பை கர்த்தர் மாத்துகிறார். உங்க சாக்கு ஆடைகள் மாறுகிறது. வெண் வஸ்திரங்கள் வருகிறது. உயர்வின் வஸ்திரங்கள் வருது. உங்க குடும்பத்தில் எத்தனை பேர் நிந்திச்சாங்க உங்களை, எத்தனை பேர் உங்களை பரியாசம் பண்ணாங்க, அவங்க முன்னாடி ஒரு பந்தி வருகிறது. எத்தனை பேர் கமெண்ட்ல எழுதுவீங்க, ஒரு பந்தி வருது, அப்பா எனக்கு ஒரு பந்தியை வைக்கிறார். இதுவரை நீங்க பார்த்திராத ஒரு பந்தி உங்க சகோதரர் மத்தியில, உங்க தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படும். உங்க சகோதரிகள் மத்தியில, உங்க உற்றார் மத்தியில, உங்க சபை மத்தியில, உங்களை எதிர்த்தவர்கள் மத்தியில உங்கள் தலை என்ன அபிஷேகத்தினால் நிரப்பப்படும். அப்படி என்றால் என்ன? திருமண தடைகள் மாறும், குழந்தை இல்லாமையின் தடைகள் மாறும், நெடுநாள் போராட்டம் மாறும், பிரிவினைகள் மாறும், வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு உண்டாகும், வியாதியின் கட்டுகள் மாறும். இது எல்லாம் அந்நிய கண்கள் அல்ல. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உன் கண்கள் காணும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். தேவ ஜனமே, பயப்படாதே என்று சொல்லுகிறார். உன் கட்டுகளுக்கு முடிவு வந்திருக்கிறது. உன் போராட்டத்திற்கு முடிவு வந்திருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். அசதியாயிராதே, அஜாக்கிரதையாக எடுத்துக்கொள்ளாதே. நீ சீரியஸாக எடுக்க வேண்டும். இது கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். நெடுநாள வியாபாரத்தில் உயர்வில்லை, பிசினஸ்ல உயர்வில்லை, ஏதோ ஒரு இடத்துல ஸ்ட்ரகிள், ஏதோ ஒரு இடத்துல ஸ்டாக்னேஷன், ஏதோ ஒரு இடத்துல டிலே, லிமிட்டேஷன்ஸ், எல்லாம் தாமதம், எல்லாம் கர்த்தர் உடைத்து கொண்டிருக்கிறார். கர்த்தரோடு இணைந்து ஜெபத்தில் அவருக்கு உதவி செய்யுங்க. கர்த்தர் வந்து அழகா ஒரு மேஸ்திரி போல ஒர்க் பண்ணிருப்பார். நம்ம கையால் போல அவருக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். கர்த்தர் உங்களுக்காக பாதைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர் ஏற்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் சொல்றதை உடனே செய்யணும். கர்த்தர் துதின்னு சொன்னா துதிக்கணும். கர்த்தர் ஜெபின்னு சொன்னா ஜெபிக்கணும். வேதத்தை தியானின்னு சொன்னா தியானிக்கணும். என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யணும். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறத நான் செய்வேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் கீழ்ப்படுறீங்க? தேவ ஜனமே, கர்த்தர் சொல்லுகிற ஒவ்வொரு காரியத்துக்கும் நீங்க கீழ்ப்படிந்து பாருங்க. உங்க நிலைமை மாறுதா இல்லையான்னு பாருங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு தான் பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி தான் வருகிறது. தேவ ஜனமே, நீங்க தானே உடைக்கப்பட்டீங்க, நீங்க தானே நிந்திக்கப்பட்டீங்க. அதனால கர்த்தருடைய வார்த்தை, தீர்க்க தரிசன வார்த்தை, காலங்களை மாற்றுகிற, சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவனுடைய மகிமையின் வார்த்தை உங்களை நோக்கி தான் வந்து கொண்டிருக்கிறது. தேவஜனமே, உபத்திரவப்பட்டவர்களுடைய முடிவை பாருங்கள். வேதத்தில் கண்ணீரோடு இருந்தவர்களுடைய முடிவை பாருங்கள். தேவனோடு உறவாடின தேவ ஜனத்தின் முடிவை பாருங்கள். எல்லா முடிவும் ஆசீர்வாதமாக இருந்தது. ஆரம்பம் அற்பமாக இருந்தது ஒரு விஷயம் அல்ல. ஆரம்பம் அற்பமாக இருக்க வேண்டியது தான் பரலோக நீதி. எந்த விஷயங்கள் எல்லாம் ஆரம்பம் அற்பமாக இருக்கிறதோ அது தேவனால் உருவாக்கப்பட்ட விஷயங்கள்.
உங்கள் வாழ்க்கையில் தேவன் ஏதோ ஒரு விஷயத்தை அற்பமான ஆரம்பத்தை உருவாக்கி இருக்கிறாரா, அதை அசட்டை பண்ணாதீர்கள். அதன் முடிவு அபூர்வமாக ஆசீர்வாதமாக இருக்கும் தேவஜனமே. அதனால ஒவ்வொரு நிமிடங்களும் நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். ஆவியானவர் சொன்ன வார்த்தைகளை உங்களோடு பேசுகிற தேவஜனமே. ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 40வது அதிகாரத்தில் உள்ள காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு தீர்க்கதரிசன வார்த்தையாக தருகிறார். இந்த 100 நாள் ஜெபத்தில் நீங்கள் எதை மறந்தாலும் இந்த வசனங்களை மறந்து போகாதீர்கள். உங்கள் பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட, மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்பட, கோணலானவைகளை செவ்வையாக்குகிற கர்த்தருடைய கரம், கரடு முரடானவைகளை சமமாக்குகிற தேவனுடைய வார்த்தை தான் இந்த அருமையான வார்த்தை. இந்த வார்த்தைகளை தான் கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். ஏசாயா 40ல் 1-2 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தியாயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தம் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தர வேலியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும், பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு இதை உரைத்தது என்றும் வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. ஆம் தெய்வச்சனமே, கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. உங்களை ஆண்டு ஆற்றப் போகிறார், தேற்றப் போகிறார். நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், இந்த வசனங்களை புரிந்து கொண்டு, கர்த்தர் எனக்கு பட்சமாய் வந்திருக்கிறார், என்னுடைய போர் முடிந்து விட்டது, என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது, கர்த்தருடைய கோபம் என்னை விட்டு மாறிவிட்டது. ஒரு குறிப்பிட்ட நாட்களில் கர்த்தர் சமூகத்தில் பிரியமில்லாதவைகளை, தேவனுக்கு விரோதமானவைகளை, பாவத்திலும் விளையான சேற்றிலும் இருந்த நேரத்தில் அவர் நம்மேல் கோபமாய் இருந்தார். இப்பொழுது ரட்சிக்கப்பட்ட உங்கள் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார். ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் அவன் மேல் பிரியமாய் இருக்கிறார். தேவ ஜனமே, விடுதலையாக வேண்டும், என் குடும்பம் கட்டப்பட வேண்டும் என்று ஒரு மனநிலை இல்லை என்றால் இந்த ஜெபத்தில் யாருமே பங்கெடுக்க மாட்டார்கள். நீங்கள் பங்கெடுக்க வருகிறீர்கள் என்றால் உங்கள் குடும்பம் மாறணும், உங்கள் குடும்பத்தில் சில காரியங்கள் நடக்கணும் என்று உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு ஏக்கம் இருக்கிறதுனால தான் இங்கே வந்திருக்கிறீர்கள். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை மன்னித்து இருக்கிறேன், நான் உன்னை ஆற்றப் போகிறேன், நான் உன்னை தேற்றப் போகிறேன் என்று ஏசாயா 40வது அதிகாரத்தில் உள்ள வசனங்களின்படி தீர்க்க தரிசனமாக உங்களோடு பேசுகிறார். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். எந்த சூழ்நிலையில இருந்தாலும் கர்த்தருக்கு ஒரு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். ஆம் தெய்வச்சனமே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு குறிப்பிட்ட வீட்டுக்குள் இருக்கும் பொழுது அவரை போய் சென்றடைந்து ஜெபிக்க முடியாம அந்த திமிர்வாதக்காரனை ஒரு ஓடை பிரித்து அவனை உள்ளே கொண்டு வந்தார்கள். ஆம் தெய்வச்சனமே, கர்த்தருக்கு ஒரு வழியை ஆயத்தப்படுத்தினார்கள். அந்த மனிதனுடைய வாழ்க்கையை மாற்ற அந்த மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு கூரையை பிரித்து அவனை உள்ளே அனுப்பினார்கள். That is the entrance gate that God can meet that person, that God can heal the person. கர்த்தர் ஒரு சுகமளிப்பின் ஊற்றை அவன் மேல் ஊற்ற கர்த்தருக்கு ஒரு வழியை ஏற்படுத்தினார்கள். ஆம் தேவச்சனமே, இந்த நாட்கள்ல எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, கர்த்தரை மீட் பண்றதுக்கு ஒரு அருமையான நேரத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும். ஒரு அருமையான சகோதரனுடைய சாட்சியை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் தேவச்சனமே. நீங்களும் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் கேள்விப்படாத யாராவது இருப்பாங்க, அவர்களுக்கு பிரோஜனம் உண்டாக இந்த சாட்சியை சொல்லுகிறேன். ஒரு குறிப்பிட்ட ஆர்மியில் உள்ள ஒரு சகோதரன், அவன் ஒரு பெரிய கிறிஸ்தவ வைராக்கியம் உள்ளவன்லாம் கிடையாது. ஆனால் ஆண்டவர் மேலே ஒரு அன்பு உள்ள சகோதரன். அவன் அனுதினமும் லஞ்ச் டைம் ஆகும் பொழுது அந்த மத்தியான வேலையில் ஆண்டவரை தேடி வருவான். அந்த ஆலயத்திற்குள் சென்று அந்த ஆலயத்துக்குள்ளாடி அந்த ஆலயத்தின் முன் பகுதியில் போய் சென்று ஜெபிக்க போவான். போய் அந்த இடத்துல இருந்து ஆண்டவரை பார்த்து அன்பா பேசுவான். ஆண்டவரே எப்படி இருக்கிறீங்க, ஏசப்பா எப்படி இருக்கிறீங்க, உங்கள் மனசு எப்படி இருக்குது, நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களா, இது எல்லாம் ஆண்டவரை பார்த்து கேட்பான். ஆம் தேவஜனமே, நம்ம எத்தனை நேரம் நம்ம ஆண்டவர் சமூகத்தில் வரோம். என்னைக்காவது ஆண்டவரே நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, உங்கள் மனசு எப்படி இருக்குது? எத்தனை தேவஜனங்களுக்கு தெரியும் ஆண்டவருடைய மனசு கவலையாக இருக்குதுன்னு? எத்தனையோ அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக ஆண்டவர் கவலையாக இருக்கிறாரு. எத்தனையோ கிறிஸ்தவ பிள்ளைகள், தேவனை அறிந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு டைவர்ஸ் பிரச்சனைகள். எத்தனையோ தேவ ஜனங்கள் என் கண்ணு முன்னாடி ஏசப்பா பிள்ளைகள் சூசைட் பண்ணி மரித்த செய்திகளை நான் கேட்டிருக்கிறேன். அடிகள் சண்டைகள் வைத்து குடும்ப
குடும்பம் பிரிந்ததை நான் பார்த்துருக்கிறேன். டைவர்ஸ் ஆகிறதை நான் பார்த்துருக்கிறேன். பெரிய பெரிய மரண வியாதிகளில் மரித்து போகிறத நான் பார்த்துருக்கிறேன். இதெல்லாம் பார்த்து ஆண்டவருக்கு வருத்தமாக இருக்காதா? ஏன்னா ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்கள், சபைக்கு வந்த தேவ ஜனங்கள், திருவிருந்து எடுத்த தேவ ஜனங்கள், ஆனால் ஆண்டவரை விட்டு பிரிந்து சில பாவங்களுக்கு இடம் கொடுத்து அவர்கள் வாழ்க்கை அழிந்து போகிறத என்னால் பார்க்க முடிந்தது. தேவ ஜனமே, இது ஒரு வேதனையான விஷயம். ஒரு ஊழியனாகிய எனக்கே இது வேதனையை உண்டாக்கும் என்றால், இந்த தேவாதி தேவனுக்கு, இந்த ஜனங்களை இரத்தம் கொடுத்து மீட்டவருக்கு உள்ளம் எவ்வளோ பதபதைக்கும், எவ்வளோ கண்ணீரோடு இருப்பார் ஆண்டவர். என்னைக்காவது நம்ம ஆண்டவரை போய், ஆண்டவரே நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, ஏசப்பா நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா, உங்கள் இருதயம் எப்படி இருக்குப்பா, ஜனங்களை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நான் என்னப்பா உங்களுக்கு சேவை செய்ய, நான் கஷ்டத்தில் தான் இருக்கிறேன். அந்த ஏலத்தாய் தன்னிடத்தில் இல்லாமையில் இருந்த நேரத்தில் தான் 2 காசு போட்டாங்க. இருக்கிற நேரத்தில் நான் உதவி செய்கிறேன்னு சொன்னால் அது நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நடக்காத விஷயம். ஏன்னா அக்கறைக்கு இக்கரை பச்சைன்னு சொல்லுகிறது போல, தேவ ஜனமே, உனக்கு 100 கோடி வந்தாலும் உனக்கு 1000 கோடி இருக்கிற ஒரு காம்படிட்டிவ் ஒருத்தன் இருப்பான். அதனால உனக்கு 100 கோடி வந்தாலும் நீ 100 கோடி உள்ள நடுநிலை மனிதனாய் மாறுவ. ஒருவேளை உனக்கு 1000 கோடி வந்துட்டு ஆனாலும் ஒரு நடுநிலை மனிதனாய் நீ மாறுவ, ஒரு மிடில் கிளாஸா மாறுவ. ஏன்னா 10,000 கோடி உள்ளவன் இந்த உலகத்தில் இருந்து கொண்டு தான் இருப்பான். ஸோ உனக்கு 10,000 கோடி வரும் பொழுது 1,00,000 கோடி உள்ளவனும் இந்த உலகத்தில் இருந்துக்கிட்டு தான் இருப்பானே தவிர ஒரு நாளும் அவன் அப்பர் மிடில் கிளாஸ்ல இருந்து உன்னால ஜெயிக்க முடியாது. உலகத்தில் முதல் லெவலில் போறேன் சொன்னாலும் கூட வானத்தையும் பூமியும் படைச்சவருக்கு முன்னாடி நம்ம என்னங்க பணக்காரன் என்று பெயர் எடுக்க முடியும்? தன்னிடத்தில் உள்ளதை கொடுத்த அந்த தாயாரை பாருங்கள். இல்லாமையில் இருந்து கொடுத்தாள், தன்னுடையது எல்லாத்தையும் கொடுத்தாள். ஆம் அருமையான தேவஜனமே, மக்கதோனியா என்ற சபையை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர்கள் தங்களுடைய மிகுந்த தரித்திரத்தில் இருந்து கொடுத்தார்கள். ஸோ ஆம் தேவஜனமே, இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்குறாரு, நான் நல்லா இருக்கும் பொழுது ஏசப்பா நீங்கள் நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்கறது விஷயம் கிடையாது. நம்ம உபத்திரவத்தில் இருந்தாலும், நம்ம வேதனையில் இருந்தாலும் ஒரு வார்த்தை கேட்கக்கூடாதா? ஆம் தேவஜனமே, உங்களுக்கு தெரிந்த ஒரு நபரோ இல்லை ஒரு விருந்தாளிகளோ வரும் பொழுது நீங்கள் நல்லா இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு அவங்கள விசாரிக்கிறீங்கல்ல, இந்த ஒரு பேச்சுக்கு கூட இன்னைக்கு நம்ம ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, அப்பா நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா, உங்கள் மனசு எப்படி இருக்குதுன்னு கேட்டு பல வருடங்கள் ஆயிருக்கலாம். ஒருவேளை இப்படி கேட்கணும்னு கூட அநேகருக்கு தெரியாது. அநேகர் ஜெபத்தை ஒன் வே ரோடு மாதிரி, ஒன் சைடு டாக் மாதிரி இவங்க மட்டும் பேசுவாங்க. போட்டுவிட்ட கம்ப்யூட்டர் ரெக்கார்டிங் போல இவங்க ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆண்டவர் பேசுறது இவங்க கேட்க மாட்டாங்க. ஆண்டவர் நம்மளை விசாரிக்கணும்னு நம்ம எல்லாரும் நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவரை நம்ம விசாரிக்கணும்னு எத்தனை பேருக்கு தெரியும்? ஆனால் இந்த மிலிட்ரியில் உள்ள அந்த அருமையான சகோதரன் என்னைக்கு போனாலும் அவன் முதல் கேள்வியாக, அப்பா எப்படி இருக்கிறீங்க, தேவனே எப்படி இருக்கிறீங்க, ஏசப்பா எப்படி இருக்கிறீங்க, உங்கள் பரிசுத்த ஆவியானவர் எப்படி இருக்கிறாங்க, தூதர்கள் எப்படி இருக்கிறாங்க, எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா, பரலோகத்தில் ஏஞ்சல்ஸ்லாம் நல்லா இருக்கிறாங்களா, இப்படி ஒரு அன்பான ஒரு ஜெபத்தை அவன் பண்ணுவானா. ஒவ்வொரு நேரமும் அந்த மத்தியான வேலை வரும் பொழுது அவன் தேவனை சந்தித்து கொண்டிருந்தான். ஒரு குறிப்பிட்ட நாள் வந்தது, அவனால் அந்த நேரத்தில் ஜெபிக்க போக முடியவில்லை. ஏனென்றால் அவனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அவன் மருத்துவமனையில் இருந்தான். அந்த நாள் அதிகாலையில் அவன் வேலைக்கு செல்லும் பொழுது ஒரு குறிப்பிட்ட ஆக்சிடென்டில் அகப்பட்டு அவன் உடம்பெல்லாம் பலவீனமானது. அவன் சரீரத்தில் பல பாகங்களில் பிரச்சனைகள் உண்டானது. அவன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அந்த நேரம் வரும் பொழுது அவன் அன்கான்சியஸாக அவன் ஐசியூக்குள்ளே இருந்தான். இந்த குறிப்பிட்ட நேரத்தில் மத்தியான வேளையில் ஒரு குறிப்பிட்ட நபர் அவனுடைய பேரை சொல்லி, மகனே நீ எப்படி இருக்கிற, உன் உடம்பு வலி எப்படி இருக்குதுன்னு ஒரு நபர் விசாரித்தார். என் கண்கள் திறக்கப்பட்டது. அந்த நபரை பார்த்து கொண்டே இருந்தான். யாருடா இந்த நபர், ரொம்ப அற்புதமாக இருக்கிறாங்களே, என்ன அன்பாக பேசுகிறாங்க, டாக்டர் கூட இப்படி பேச மாட்டாங்களே, இவ்வளோ அன்பாக பேசுகிறாரேன்னு சொல்லிட்டு, மகனே எழுந்திரு, மகனே எழுந்திரு, நீ அனுதினமும் என்ன பார்க்க வந்த, இன்னைக்கு உன்னால் வர முடியலை, அதனால் நான் உன்னை பார்க்க வந்தேன்னு சொல்லிட்டு அவரை பார்த்து பேசிட்டு அந்த நபர் அப்படியே திரும்பி போனாராம். திரும்பி போகும் பொழுது அப்படியே மறைந்து போனார். அப்போதான் அவனுக்கு தெரிந்தது, நான் சும்மா போய் விசிட் பண்ணிட்டு வந்தேனே, அந்த ஆண்டவர், ஜீவனுள்ள ஆண்டவர், ஒரு நாள் நான் போக முடியலன்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்ன தேடி வந்திருக்கிறாரே. ஆம் தேவஜனமே, உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியுதுன்னு எனக்கு தெரியாது. நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர், ஜீவனுள்ள ஆண்டவர் உங்களை விசிட் பண்ண வருகிறார். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தர வேளையிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும்,
ஆம் தேவச்சனமே, அவாந்தர வேலையில நம்ம பாதைகளை உண்டாக்கணும். எப்படி என்றால், சோர்ந்து போன நிலைமையில, வேதனை உள்ள நேரத்துல கூட கர்த்தர் என்னை கைவிட மாட்டார் என்று கர்த்தருக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க. அந்த கடன் பிரச்சனையில கர்த்தருக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க. அந்த மேரேஜ் டிலேயில கர்த்தருக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க. அந்த போராட்டத்துல கர்த்தருக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க. எல்லா சூழ்நிலைகளையும், எல்லா அவாந்தரமான நிலையிலையும், எல்லா பாலடைஞ்ச நிலைமையிலையும் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்க. உங்க நன்மைக்காக தான் அவர் வழிகளை ஆயத்தப்படுத்த சொல்றாரு. அவருக்கு அதுல ஒரு லாபம் இல்லை தேவஜனமே. உங்களை ஆசீர்வதிக்கிறதுனால பரலோகத்தில் என்ன நடக்க போகுது? உங்களை ஆசீர்வதித்து நீங்க தேவனுக்காக நின்னால் மட்டும்தான் பரலோகத்தில் சில ஆத்மாக்களுக்கு பயன்படுமே தவிர, தேவ ராஜ்யத்திற்கு நீங்க ஏதாவது செய்தால் மட்டும்தான் தேவனுடைய ராஜ்யத்தில் ஏதோ ஒன்று நடக்குமே தவிர, உங்களுக்கு அற்புதம் செய்யறதுனால தேவனுக்கு லாபமே கிடையாது. ஏன்னா ஒருவேளை தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்து நீங்க தேவனை மறந்து போகிற ஒரு நபரா இருக்கிறீங்க என்றால் உங்களுக்கு அவர் அற்புதம் செய்து ஒரு பிரோஜனமும் கிடையாது. அதனால அற்புதம் செய்ய போறாரு, அவருக்கு ரொம்ப லாபம் வரப்போகுதுன்னு சொல்லி அவர் செய்யல. நீங்க வழியை ஒதுக்குறீங்க. எப்படியாவது என் பிள்ளைகள் நல்லா இருக்கட்டும் சொல்லி அவர் உதவி செய்யறார். ஆம் தேவஜனமே, ஒரு தாயும் தகப்பனும் ஒரு பிள்ளை எதற்காக வளர்க்குறாங்க? நாளைக்கு அவங்க காசு சம்பாதித்து தருவாங்கன்னு சொல்லி வளர்க்குறாங்க. அநேக நல்ல பெற்றோர்கள் ஒரு நாள் கூட என் பிள்ளை வளர்ந்து எனக்கு சாப்பாடு போடுவான்னு சொல்லி யோசிக்கிறதே கிடையாது. என் பிள்ளை நல்லா சாப்பிடட்டும், என் பிள்ளை நல்லா படிக்கட்டும், அவன் நல்லா இருக்கட்டும், அதுதான் அவங்க யோசனை. ஏதாவது சில பெற்றோர்கள் தான் சரி என்னை கவனிப்பான், எனக்கு யாருமே கிடையாது, என் பிள்ளையாவது என்னை கவனிப்பான்னு சொல்லுவாங்க. மேக்சிமம் பெற்றோர் பாருங்க, என் பிள்ளை நல்லா இருந்துட்டு போட்டோம், எந்த தேசத்தில் இருந்தானே நல்லா இருக்கட்டும் தான் சொல்லுவாங்க. ஸோ உண்மையான நம்ம அப்பாவுடைய இருதயம் நீங்கள் நல்லா இருக்கட்டும் தான் சொல்லுமே தவிர, நம்மளால் ஒரு பிரோஜனம் அவருக்கு உண்டாக வேண்டும் என்றால் நம்ம தேவனுக்காக ஏதாவது செய்தால்தான் உண்டு. 10 குஷ்டரோகியை ஆண்டவராக இயேசு சுகமாக்குகிறார். ஒருவன் மட்டும்தான் நன்றி செலுத்த வந்தான் தேவச்சனமே. அப்படி என்றால் மற்ற 9 பேரை வைத்து ஆண்டவருக்கு ஒரு பிரோஜனம் இல்லை. அவர்கள் வாழ்க்கை மாறினது, அவர்கள் போய்கொண்டே இருந்தார்கள். இந்த ஒருவன் மட்டும்தான் நன்றி சொல்ல வந்தான். இந்த ஒருவனும் ஊழியம் செய்ய வரவில்லை, நன்றி செலுத்த மட்டும்தான் வந்தான். ஆம் தேவஜனமே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை விடுதலை ஆக்கினால் எத்தனை பேர் கடைசி வரைக்கும் சாட்சியா இருப்பீங்க? அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் நன்மைக்காக தான் நீ வழிகளை ஆயத்தப்படுத்து. உன் கடன் பாரத்தில் கர்த்தர் உதவி செய்வார், உன் போராட்டத்தில் கர்த்தர் உதவி செய்வார் என்று அந்த விசுவாசத்தை இழந்து விடாத. எல்லா சூழ்நிலையிலையும் கர்த்தரை நோக்கி வந்து ஜெபிக்க கர்த்தர் உங்களை விரும்புகிறார். ஏன்னா அதுதான் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிறது. நீங்க சோத்திரம் பண்ண பண்ண, புலம்பாம சோத்திரம் பண்ண பண்ண போராட்டங்கள் வரதான் போகுது, சோதனைகள் வரதான் போகுது. ஆனாலும் நீங்க ஜெபிக்க ஜெபிக்க, சோத்திரங்களை பண்ண பண்ண அதனுடைய காரியம் மாறுதலாய் முடிகிறத பார்ப்பீங்க. இன்னைக்கு அநேகர் கடைசி நேரத்தில் சோர்ந்து போய் ஜெபத்தை விடுகிறது தான் பிரச்சனையாக இருக்கிறது. நம்ம ஆண்டவர் உண்மை உள்ளவர், அதனால் அவர் உங்களை பாதுகாத்து இருக்கிறார். ஆனாலும் சில மேன்மைகளை நீங்க இழக்கக்கூடாதுன்னா உங்க இருதயத்தில் அந்த முறுமுறுப்பு, அந்த சோர்வுக்கு இடம் கொடுக்காதீங்க என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன்னா கர்த்தர் என்ன செய்கிறார்னு அழகா சொல்லுகிறார், பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்படும், சகல மலையும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவைகள் சமமாக்கப்படும் என்றும் கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும் என்றும் வேதம் சொல்லுகிறது. தேவஜனமே, உங்க வாழ்க்கையில் அவர் கிரியை செய்ய போறார். எல்லா கோணல்களையும் மாற்ற போறார். ரொம்ப நாளாக விசுவாசிக்கிறேன்னு சொல்லி நீங்க கவலையோடு கண்ணீரோடு சொல்லலாம். அப்படிப்பட்ட உங்களை பார்த்து ஆண்டவர் பேசுகிறார். அதனால தான் இந்த 100 நாள் ஜெபம். உங்க நேரம் வந்துட்டுன்னு அவர் வெளிப்படுத்துகிறார். இது உங்களுடைய கடைசி சத்தம், இது உங்களுடைய கடைசி ஆசீர்வாதத்தின் முழங்கள். ஏனென்றால் நெடுநாளாக காத்திருந்தீங்கல்ல, இனிமே காத்திருப்பின் ஒரு லிஸ்ட் இருக்காது. மாற்றங்களை பார்ப்பீங்க, அதிசயங்களை பார்ப்பீங்க. அநேகருக்கு அந்த நாட்கள் வந்து விட்டது. அதை தான் கர்த்தர் சொல்லுகிறார். ஏராளமானவர்கள் இருக்கிறீங்க. எத்தனையோ பேர் ரொம்ப வருடங்களாக காத்திருந்திருப்பீங்க. சிலர்லாம் 1 வருஷம் 2 வருஷம் தான் இப்போ காத்திருந்துட்டு இருப்பீங்க. ஆனால் இங்கே சிலர் இருக்கிறாங்க 20 வருஷம் 25 வருஷம் 30 வருஷம்னு ஏதோ ஒரு விஷயத்திற்காக காத்து கொண்டு இருக்கிற முதிர்ந்த தேவ பிள்ளைகள் இங்கே இருக்கிறாங்க. அவங்களை பார்த்து தான் ஆண்டோடைய சத்தம் வருது. This is the final declaration. God is going to change your life. God is going to bring the breakthrough in your life. கர்த்தர் உங்க வாழ்க்கையில சில மாற்றங்களை, அசாத்தியமான மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய ஃபைனல் டிக்ளரேஷன் தான் இந்த 100 நாள் ஜெபத்தில் கர்த்தர் சிலரை பார்த்து பேசிக்கொண்டிருக்கிறார். அதனால பயப்பட வேண்டாம். கர்த்தருடைய நேரம் வந்தது.
என் ஜனங்களை ஆற்றுங்கள், என் ஜனங்களை தேற்றுங்கள். இனிமே நீங்க கவலைப்படாதீங்க, வேதனைப்படாதீங்க. கர்த்தருடைய நேரம் உங்களுக்கு வந்திருக்கிறது. எந்த நொடியா இருந்தாலும் உங்க பிரேக் த்ரூவா இருக்கலாம், உங்க விடுதலையா இருக்கலாம். ஆயத்தப்படுங்க. யூ ஆர் அண்டர் டெலிவரன்ஸ். நீங்க விடுதலையின் கீழே இருக்கிறீங்க. இந்த 100 நாள் விடுதலை எப்பனாலும் நடக்கலாம், முடிந்த பிறகும் நடக்கலாம். காத்திருங்க தெய்வச்சனமே, ஜபத்தில் விழித்திருங்க, தனி ஜபத்தில் ஆயத்தப்படுங்க. கர்த்தருடைய நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.